டிமார்ட் குட்டி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி ஷாப்பிங்க்கு கொஞ்சம் பெரிய ஷாப்பிங் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் நெருங்கிச்சோன்னா 3 டேஸில் பந்தக்காலுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ வாங்கியிருக்கோம். காமிக்கிறேன் பாருங்க. பந்தக்காலுக்கு தேவையான பொருள் மட்டும் இல்லை, நம்ம பந்தக்காலுக்காக வீட்டில் சமைக்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸுங்க, அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுறதுக்காக செராமிக் பிளேட்டு, டவலு இதெல்லாம் வாங்கணும். கொஞ்சம் மீதி நிறைய பொருள் இறக்கியாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வேண்டியதும் இருக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு பல்புலாம் வாங்கினாங்க, மாமா அங்கே செக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டிமார்ட் உள்ளே வந்து ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக காலி தான். தள்ளு கல்யாணம் முடித்து உள்ள ஒரு வழி ஆயிடும். ரெஸ்டே இல்லை. இன்னும் வீட்டில் பாவம் அவங்களும் யாரை கட்டி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே பர்ச்சேசிங்காக கொஞ்சம் வந்துட்டோம். கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு வெளியே, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னும் இதோட முடியுதா, மறுபடியும் சாயந்தரம் போகணும், மார்க்கெட் போகணும். வேலை இருக்குது, ஏகப்பட்ட வேலை. இந்த பிளேட்டு இதெல்லாம் காரில் வச்சுட்டா டவலெல்லாம் வச்சாச்சா. இதை இங்கே ஓரமாக விட்டுக்கிட்டா இங்கேயும் விட்டுறேன், அவங்களே ஏற்றுப்பாங்க. தாங்க நல்லா இருக்குது ஸ்மெல்லு. திறந்த உடனே நல்லா இருக்குது. உன் பொண்ணு ஏறி உக்காந்துச்சுன்னா வாந்தி எடுக்கும், வேக் வேக்கணும். அதுக்கு அது எந்த ஸ்மெல்லும் ஆகாது. சாம்பிராணி புகை ஆகாது, இந்த ஸ்ப்ரே ஸ்மெல் ஆகாது. வீடியோ பார்த்துட்டு வா, நானும் டப்பா குறனீங்கன்னு. காலையில் கிளைமேட் நல்லா இருக்குன்னு பார்த்தா வெயில் அப்படியே வெயில மாறுது. இங்க உள்ள ஏசி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரே பெஜா கொமச்சலா இருந்தது எனக்கு. ஏசி அவ்வளோ கூலிங் இல்லை தானே உள்ள. ஆளுங்களே இப்பதான் வராங்க, கூட்டமே இல்லை. நாங்க இப்போ வரும்போது ஈவினிங் வந்தா கூட்டமா இருக்கும். அப்போ இன்னும் மாட்டீங்க, தலைகீழ மாட்டிட்டியாண்ணா? வெளியே வந்துச்சு. அதுதான் நீ பிச்சுட்டு இருக்கிற பொழுது இழுத்து தேவலாம். யாரும் உன்னை எடுக்க சொன்னது? அதை தூக்கி போட்டாது. தைரியம் வரேன். தெரியும் இல்லையா? திட்டுது. ஏய் க்ளீன் பண்ண வந்து என்ன இருக்கும்? நீங்க ஏன் போனீங்க? வந்த கடை அப்படியே வந்துட்டோம் நாங்க. என்ன ஆச்சு? நீங்க அதெல்லாம் பிளான் பண்ணி தானே போயிருக்கீங்க, தெரியாமலாம் போனேன்லாம் சொல்லாதீங்க. போயிட்டோம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுறோம். வைக்கிறேன் போன். நான் க்ளீன் பண்ண வந்துட்டேன். நான் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். கோவம் வந்துச்சு ஸ்வேதாக்கு. ரொம்ப நேரம் ட்ரை பண்றாங்களா? யாரா என்ன ஸ்வேதாவா கூட்டுன்னு வரல? என்னாச்சு? யாரு பின்னாடியா? இது பண்ணல தீயன்னா வழி விட்டுறவங்க இருக்கு. போ வேணாமா?
வெயில் அவன் சாவடிக்கிறான். வீட்டில் நாங்கள் டிமார்ட்டுக்கு வந்ததே பாப்பாவுக்கு தெரியாதா? இவர் வேற டிமார்ட் வேற எங்கன்னா இருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட சரி கம்முன்னு இருந்திருக்கும். வேற டிமார்ட்டுன்ட்டாரு. அவ்வளோதான் இப்போ போச்சு. போல எங்க இருக்கிறீங்க கேக்குது. கடையில இருக்கவங்க போல அப்படின்னு சொல்லணும். இவர் டிமார்ட்னு சொல்லிட்டாரு. நம்ம கோச்சிக்கிட்டாங்க இப்போ. டிமார்ட் எதுக்கு போனீங்க? நான் வரணும்னு தெரியாதா? என்ன விட்டு போயிட்டீங்களே. ஏன்னா அவன் வாங்க வேண்டியது இருக்குதுல்ல, அதனால எங்கன்னா அவன் வந்ததானே வாங்க முடியும். நான் எதனா ஏடா கூடமா வாங்கிட போறேன்னு பயம் அவளுக்கு. நாங்க இப்ப அவளுக்கு தேவையான பொருளா சிலதான் வாங்கணும்ல, எல்லாமே எல்லாம் வாங்கல. அவ வரட்டும். வாங்கியாச்சுப்பா. அங்க போ பாத்தெல்லாம் தானே இருக்காதுல்ல, கொஞ்சம் பாத்தெல்லாம் இருக்காதுல்ல. கல்யாணத்துக்காக நம்ம வீட்டில் கிளீனிங் ஒர்க்லாம் பாருங்க. ஃபுல்லாக வீடெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இல்லை? வீடு க்ளீன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு ரூம் தான் முடிஞ்சிருக்கு. காலையிலேருந்து நாங்களே வெளியே கிளீனிங். என்ன வீடு காலி பண்ணுறவங்க வீடு மாதிரி இருக்கு. இங்கே மாதிரி வீடு கிளீனிங் ஒர்க் எப்படி நடந்துட்டு இருக்கு பாருங்க. எங்க வீட்டுல காலையில ஆரம்பிச்சோம், இன்னும் முடியல. வீடு காலி பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. இது இன்னைக்கு முடிகிற மாதிரியே தெரியல. கல்யாண கிளீன் ஒர்க்கு. கல்யாணத்துக்காக வீடை கிளீன் பண்ணோம். கண்டமா இருக்கு. எல்லாம் எப்படி இருக்காங்க? அநியாயமா இருக்கு. நீங்க ஒரு ரூம்க்கு ஹாஃப் டே ஆகிட்ட. நீ என்ன மாமா ஒன்றும் முடியலையா? அநியாயமா இருக்கு. வீடு காலி பண்ண போறோம் மாமா. அப்படிதான் இருக்கு பார்த்தா. ஐயோ கட் ஆகுது. எல்லா ப்ளவுஸும் தைச்சி ஏற்றணும் வந்துட்டோம் பாருங்க. மீதெல்லாம் நான் காமிக்க மாட்டேன். பாரு வேணாம் வேணாம் எல்லாத்தையும் பிரிக்காதா? காமிக்க மாட்டேன். ஓகேவா? மாதிரி மீதி ப்ளவுஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. புதினா துணோட கூடாதா? இதோட ப்ளவுஸும் சூப்பராக இருக்கு. தச்சு வச்சிருக்கேன். இதான் நலங்கு சாரி. நலங்கு சாரி பட்டு சாரி. அதுக்கு ஷாலு, சாரிக்கு ஷாலு. இதை எடுத்து தரங்கம்மா வெறுப்பாக்காதீங்கம்மா. அது புடவை இல்லம்மா, ஷாலு. எதுக்கு சால் இது? சாரிக்கு புடவைக்கு போயிருக்கே வரும். கட்டிடுறோம்ல, கட்டிட்டு அதுவும் அவ்வளோ வேலை. ஆமா அழகா இருக்காங்க. இல்லையே எல்லாம் தொட்டா இப்போ இது போட்டு நல்லா மெலிசா வச்சு கட்டணும். அந்த மாதிரி மெலிசா நல்லா எடுக்கணும். புடவைக்காமா இப்போ இந்த சைடு நான் முன்னாடி போடுறேன்னு வச்சுக்கோ, இந்த சைடுல வைப்பாங்க. வச்சு இங்க இடுப்புல வந்து அந்த ஒட்டியானம் வச்சு இப்படி இருக்கும். நல்லா பெரலாம். எதுக்கு நல்ல வைக்க சொல்லுவா? நலங்குக்கு. ஒன்னொன்னு தெரியுமா? அது இந்த கலரு சொல்லு. கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக்கிங் பண்றோம். இங்க அந்த சோப்பு சீப்பு எல்லாம் நல்லாதான் இருக்கும். கரெக்டா டைமிங்ல உள்பாவடையா? பாவாடை சாரி கட்டி அது மேல பாவாடை கட்டிப்பாங்க.
எல்லாம் அந்த சைடே வச்சுட்டா இந்த சைடு ஃப்ரீயாக இருக்கு பாரு. ட்ரெஸ் வரும் அதான். வரட்டும், அது ஒன்றும் நீ இதுவே இதில் வெயி. அமைக்க அமைக்க அங்கேயே வைக்கிற எல்லாம். கரெக்டா இருக்கு. பவுல் இதுல வைக்கணும். பைத்தியமே. ஆமாம், டவலு அந்த இதெல்லாம் இங்கே வச்சிரு. வைக்கணும். சரி வைக்கிறா இரு. அதில் ஒரு பையில் இருக்கிறது அவள் எடுத்துன்னு போக போகிற துணிங்க. அதை கூட அன்றைக்கே எடுத்துன்னு போய் வச்சுட்டு இருக்கலாம் போல. இதில் வைக்க முடியாதுமா, இதில் இன்னும் துணியெல்லாம் வைக்கணும். இன்னும் துணி வருமா? இன்னும் வரும், ஆர்டர் போட்டிருக்கா. டவலு அந்த பிளாக் ஸ்லிப்பர் அது அப்புறமா அது போட்டு வைக்கணும். இன்னர் வேற எல்லாம் தான் வைக்கணும். இதுல வைக்கணும். டீச்சரா போறீங்க. அதுவும் அதிலே வச்சு